அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபார்மி நிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு தேவையான அளவு நம்ம வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப வறுக்க வேண்டாங்க, லைட்டாக ஒரு பொன்னிறம் ஆகணும், ஒரு கோல்டன் ஷேட் அந்த உருளைக்கிழங்குல வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கேங்க பொடியாக வெட்டுறதுக்கு. தட்டி வச்ச பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க கிழங்க. ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிங்க, ரொம்ப வேண்டாம், தாளிப்புக்காக. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு, 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுருங்க. இப்போ நல்லா தாளித்து விடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்க உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் ஜாஸ்தி போட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. அது எதுக்குன்னா கலருக்காக. இப்போ நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அது இதில் போட்டு கலக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. கிழங்குலலாம் நல்லா மசாலா பிடிக்கணும், அதனால் நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு கடைசி டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அப்போது மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு காரக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். தேங்க்யூ.